கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்திலே அந்த 7 வசனத்தில் கடைசி பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, அதாவது நம்முடைய தேவனாய் கர்த்தரை தேடின போது சுற்றில் நமக்கு இலைப்பாதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணினான். ஆண்டவராய் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அப்போது உண்மையாகவே நாட்களில் அடிக்கடி பார்க்குற வசனம் தான், தெரிந்த பகுதி மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது அவர்களுக்கு காரியம் வாய்த்தது, அவர்களுடைய காரியம் வாய்த்தது. யாருடைய காரியம்? கர்த்தரை தேடினவர்களுடைய காரியங்கள். ஆண்டவராகிய தேவனை நாம் தேடும் பொழுது, முழு இருதயத்தோடு கூட நாம் அவரை தேடும் பொழுது, தேவன் நம்முடைய காரியங்களை அவர் என்ன செய்கிறாராம்? அவர் வாய்க்க பண்ணுகிறார். அப்போ ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஆண்டவரை தேடணும். இந்த உலகத்தில், இந்த பூமியில் நாம் நிறைய காரியங்கள் நம்ம தேடுகிறோம், நிறைய காரியங்கள் தேடுகிறோம். அதுக்காக அதை அடைவதற்கு தேடுகிறோம், ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவராய் தேவனை நாம் தேடணும். ஆண்டவராய் தேவனை நாம் தேடும் பொழுது தேவன் காரியங்களை அவர் என்ன செய்கிறாரா? அவர் வாய்க்க பண்ணுகிறார். ஆண்டவரை தேடும் பொழுது நம்முடைய காரியம் என்ன செய்யும்? அவர் வாய்க்கும். கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, 2வது 37ஆம் சங்கீதத்திலே அந்த 5 வாசிக்கும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ 2வது தேடுகிறது மாத்திரமல்ல, நாம் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வழியை, நம்முடைய காரியத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் தேடுவது அது மாத்திரமல்ல, நம்முடைய வழியை, நம்முடைய காரியத்தை அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் தேடுவது 2வது, நம்ம ஒப்பு கொடுப்பது 3வது. நீதிமொழிகளை கூட வாசிக்கிறோம். அந்த 3ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் வசனத்திலே, உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார், உன் பாதைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்போது 3வது நினைக்கும், அவரை தேடணும். 2வது அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். 3வது நம்முடைய வழியிலெல்லாம் அவர் என்ன செய்யணும்? அவரை நினைக்கணும். நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? அவர் நமக்கு வாய்க்க பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம், ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவரை நம்முடைய வழியிலெல்லாம், நம்முடைய காரியத்திலெல்லாம் நம்ம அவர் என்ன செய்யணும்? நம்ம நினைக்கணும். நாம் அவரை மறந்து விடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் அவரை நினைக்கும் பொழுது, நம்ம கடந்து போகிற பாதையிலெல்லாம் அவரை நினைக்கும் பொழுது நிச்சயமாய் காரியங்களை தேவன் அவர் வாய்க்க பண்ணுவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களில் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுகிறவர், உண்மை தேடுவதனால, ஒப்பு கொடுத்து வாழ்வதனால, எங்கள் வழியிலெல்லாம் உண்மை நினைக்கிறதுனால இது காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவங்களுக்கு உண்டான காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரை, கர்த்தரை தேடுவதனால ஒரு நன்மை குறையப்படாது. ஆண்டவரை, உண்மை தேடுவதனால, உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதனால, வழியிலெல்லாம் உண்மை நினைக்கிறதுனால நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். அருமையான நம்முடைய பிள்ளைகளையும், பிள்ளைகளுடைய காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும். ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் சாதகமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.